Hello students, இப்போ நம்ம class 12 business mathsல third chapter integral calculus 2 பார்க்க போகிறோம். அதில் example 3.27, 3.28, 3.29 இந்த வீடியோவில் பார்க்கலாம். அந்த எக்ஸாம்பிள் சம்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நான் அதில் எப்படி ஃபைண்ட் அவுட் பண்ணுன்ற ஃபார்முலா என்னென்ன ஸ்டெப்புன்றதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இப்போ இதில் நம்ம ரெண்டு பார்ப்போம். என்னென்னா ஒன்று கன்சியூமர் சர்ப்ளஸ், இன்னொன்று ப்ரொடியூசர் சர்ப்ளஸ். இதுக்கு ஃபார்முலாஸ் உண்டு. கன்சியூமர் சர்ப்ளஸோட ஃபார்முலா இன்டீக்ரல் 0 to x0 f of x dx மைனஸ் p0 x0. இதுவே ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்னால் ps is equal to p0 x0 மைனஸ் இன்டீக்ரல் 0 to x0 g of x dx. ஃபார்முலாவில் யூஸ் பண்ணக்கூடிய டேர்ம்ஸ் எல்லாம் ஒன்று தான். இங்கே எஃப் ஆஃப் எக்ஸ்னு போடுவோம், இங்கே ஜி ஆஃப் எக்ஸ்னு போடுவோம். ஓகேவா? அதாவது உங்களுக்கு கொஸ்டினில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று டிமாண்டுன்னு கொடுத்துருப்பாங்க, இன்னொன்று சப்ளைன்னு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? இப்போ டிமாண்டோட ஈக்குவேஷனை தான் நம்ம எஃப் ஆஃப் எக்ஸ்னு எடுத்துப்போம், சப்ளையோட ஈக்குவேஷனை என்னென்னு எடுத்துப்போம், ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ ஒரே கொஸ்டினில் ரெண்டு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்கன்னா ஒன்று டிமாண்டோட ஈக்குவேஷனை எஃப் ஆஃப் எக்ஸ்னும் சப்ளையோட ஈக்குவேஷனை ஜி ஆஃப் எக்ஸ்னு எடுத்துப்போம். இப்போ கொஸ்டின் 2 டைப்ஸாக கொடுப்பாங்க. ஒன்று என்னென்னா எக்ஸோட வேல்யூவை அவங்களே கொடுத்துருவாங்க. ஓகேவா? அந்த எக்ஸோட வேல்யூவை இந்த கொடுத்துருக்கிற ஈக்குவேஷனில் எதுலையாவது ஒன்றுத்தில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். அப்போ அதோட ஆன்சர் தான் என்னது, p0. அதுக்கடுத்தது p0 x0ன்னு ஒரு டேர்ம் கண்டுபிடிக்கணும். இந்த மூணும் எல்லா சம்லையும் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா அதுக்கடுத்த இந்த ஃபார்முலாவில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி போட்டுடலாம். பிகாஸ் கொஸ்டின்லேயே எக்ஸ் கொடுத்துருப்பாங்க, அப்போ அதை நீங்கள் x0ன்னு எடுத்துக்கலாம். இதை இந்த ஈக்குவேஷன் எதில் போட்டாலும் ஆன்சர் சேமாக தான் வரும். அதை p0ன்னு எடுத்துப்போம். இந்த ரெண்டு ஆன்சரையும் மல்டிப்ளை பண்ணால் அதான் p0 x0. அதுக்கடுத்த இந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ரெண்டாவது டைப் என்னென்னா எக்ஸோட வேல்யூ எல்லாம் கொடுக்க மாட்டாங்க, வெறும் ரெண்டு ஈக்குவேஷன் மட்டும்தான். அப்போ யூக்லிபிரியம்னு சொல்லுவோம். பிடி ஈக்குவல் டு பிஎஸ், அதாவது டிமாண்டோட ஈக்குவேஷனையும் சப்ளையோட ஈக்குவேஷனையும் சேம்னு எடுத்துக்கிட்டு நம்ம ரெண்டு சைடுமே அந்த ஈக்குவேஷனை போட்டு ஒர்க் அவுட் பண்ணி எக்ஸுக்கு வேல்யூ கண்டுபிடிக்கணும். அந்த எக்ஸோட வேல்யூவை இந்த ரெண்டு ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் போடலாம். அது p0. அப்புறமா p0 x0 கண்டுபிடிக்கணும். இதுதான் ஸ்டெப்ஸை. ஸோ ஸ்டெப் 1 எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும், ஸ்டெப் 2 p0, ஸ்டெப் 3 p0 x0, ஸ்டெப் 4 ஃபார்முலா. அவங்க கன்சியூமர் சர்ப்ளஸ் கேட்டால் அந்த ஃபார்முலா மட்டும் போடலாம், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கேட்டால் அந்த ஃபார்முலா மட்டும் போடலாம். For example 3.27, the demand function of a commodity is y equal to 36 minus x square. Find consumer surplus for y0 equal to 11. அவங்க என்ன சொல்லிட்டாங்க, இந்த ஈக்குவேஷனில் ஒய்யை தான் y0ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? கன்சூமர் சர்ப்ளஸ் மட்டும் ஃபைண்ட் அவுட் பண்ணேன். ஸோ நம்மளோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, x0 கண்டுபிடிக்கணும். செகண்ட் ஸ்டெப் p0 கண்டுபிடிக்கணும். தேர்ட் ஸ்டெப் p0 x0 கண்டுபிடிக்கணும். ஃபோர்த்து ஸ்டெப் ஃபார்முலா அவங்க என்ன கேட்குறாங்களோ அதோட ஃபார்முலாவில் போடணும். ஸோ இங்கே ஃபஸ்ட்டு ஒய்க்கு பதில் 11 போட்டோன்னா 36 minus x square equal to 11. அப்போ மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் இந்த பக்கம் வந்தால் ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், ப்ளஸ் 11 இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 11. 36 minus 11 25. அப்போ எக்ஸோட வேல்யூ ப்ளஸ் ஆர் மைனஸ் 5. எப்போதுமே x0ஓட வேல்யூ நம்ம நெகட்டிவில் எடுக்க மாட்டோம், பாசிட்டிவில் தான் எடுப்போம். ஸோ நெகட்டிவ் வேல்யூ நாட் எலிஜிபிள். ஓகேவா? ஸோ x0ஓட வேல்யூ 5. ஸோ நம்ம ஃபஸ்ட் ஸ்டெப் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டோம். இப்போ இந்த x0ன்றதை 5ன்றதை இந்த ஈக்குவேஷனில் போடணும். அப்போ 5 ஸ்கொயர் 25, 36 மைனஸ் 25 என்ன வரும், 11. அப்போ அதுதான் p0. அப்போ p0ஓட ஆன்சர் 11ன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? அதுக்கடுத்து p0 x0 ரெண்டுத்தையுமே மல்டிப்ளை பண்ணுறோம் நம்ம. அப்போ 5 × 11 என்ன வரும், 55. ஸோ தேர்ட் ஸ்டெப்பும் நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ ஃபார்முலா எழுத போகிறோம். சிஎஸோட ஃபார்முலா என்ன, இன்டீக்ரல் 0 to x0 f of x dx மைனஸ் p0 x0. 0 to x0ஓட ஆன்சர் என்ன, 5. f of xனா கொஸ்டினில் கொடுத்துருக்கிற ஈக்குவேஷன் 36 minus x square dx மைனஸ் p0 x0 55. இந்த ஃபார்முலாலையும் மோஸ்ட்லி உங்களுக்கு 3 ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக யூஸ் ஆகும். ஒன்று எக்ஸ் பவர் n, இன்னொன்று உங்களுக்கு கான்ஸ்டன்ட் டேர்ம் இருந்தால் என்ன ஃபார்முலா அது, இன்னொன்று 1/,
இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன் இந்த மாதிரி இருந்தால் லாகுன்னு போடுவோம்ல, இந்த 3 ஃபார்முலா தான் ரிப்பீட்டடாக வருது. ஸோ 36 பண்ணால் 36x மைனஸ் எக்ஸ் ஸ்கொயரை பண்ணால் x³/3. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 5 போடுவோம். அப்போ 36 மைனஸ் 55 p0 x0. இப்போ இந்த மாதிரி போடுறப்ப ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டை ஃபுல்லாக ஒர்க் அவுட் பண்ணி ஒரு சிங்கிள் நம்பராக கொண்டு வந்துட்ட பிறகு இந்த இதை செய்யுங்க. இல்லைனாலும் நம்ம கரெக்டாக அந்த சைனை மட்டும் கால்குலேட்டரை வச்சு ஒர்க் அவுட் பண்ணாலும் கரெக்டாக வரும். இல்லை நம்ம நேராக கால்குலேஷன் போடுறோன்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட்டை சிங்கிள் டேர்மாக குறைச்சிட்டு அப்புறமா அந்த வெளில இருக்க -55 செய்யுங்க. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் போட போகிறோம். 36 × 5 - 5³/3 இது அப்பர் லிமிட். மைனஸ் லோயர் லிமிட் 0 போட்டால் 0 தான் வருது, அதனால தான் இங்கே மென்ஷன் பண்ணல. 36 × 5 என்ன வரும்? 180 மைனஸ் 5³ 125/3 -55. இங்கே எல்சிஎம் எடுத்தால் 540 - 125/3 -55. 540லேருந்து 125 மைனஸ் பண்ணால் 415/3 -55. இப்போ இங்கே /3 இருக்குது, இங்கே இல்லை. ஸோ அகைன் டேக்கிங் எல்சிஎம். அப்போ 415 - 165/3. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 250/3. இதை இப்படியே ஃப்ராக்ஷன்லேயும் விடலாம், இல்லை கால்குலேட்டரில் 250 டிவைடட் பை 3ன்னு டெசிமல்லையும் ஆன்சர் போடலாம். ஸோ ஆன்சர் 250/3 யூனிட். இப்போ எக்ஸாம்பிள் 3.28. Find producer surplus defined by the supply curve g of x is equal to 4x plus 8 when x0 அவங்களே கொடுத்துட்டாங்க. அப்போ அடுத்த ஸ்டெப் என்ன? p0. இந்த x0ஓட வேல்யூவை இங்கே போட்டோன்னா நமக்கு என்ன கிடச்சிடும்? p0. அது p0 x0 தேர்ட் ஸ்டெப் மல்டிப்ளை பண்ணால் 140. இப்போ இங்கே என்ன கேட்குறாங்க? ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் கேட்குறாங்க. அப்போ ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் பிஎஸ்னா பிலேயே தான் ஆரம்பிக்கும் ஃபார்முலா. p0 x0 மைனஸ் இன்டிகிரல் 0 to x g of x dx. 140 மைனஸ் இன்டிகிரல் 0 to 5 4x plus 8 dx. 140 minus 4 x பண்ணால் என்ன ஃபார்முலா வரும்? x²/2 plus 8x 0 to 5. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் 5 போடுறோம், மைனஸ் லோயர் லிமிட் 0ன்னு போடுறோம். ஸோ இதை விட்டுருங்க. 5² 25 × 2 50 plus 40. ஃபஸ்ட்டு இதை ஒர்க் அவுட் பண்ணி சிங்கிள் நம்பராக கொண்டு வாங்க. 90. அப்போ மைனஸ் × 90 -90. 140 - 90 என்ன வரும்? 50 யூனிட்ஸ். இப்போ எக்ஸாம்பிள் 3.29. இதில் டிமாண்ட் அண்ட் சப்ளை ஃபங்க்ஷன்னு 2 ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. ஃபைண்ட் கன்சியூமர் அண்ட் ப்ரொடியூசர் சர்ப்ளஸ் அட் யூக்லிபிரியம் ப்ரைஸ். இதில் பார்த்தீங்கன்னா x0ஓட வேல்யூவே கொடுக்கல. அப்போ PD = PS. யூக்லிபிரியம்னா என்ன? ரெண்டுமே ஈக்குவல்னு எடுத்துக்கிட்டு எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ஈக்குவேஷன் என்ன? 18 - 2x - x² = 2x - 3. இப்போ -x² இந்த பக்கம் வந்தால் +x² plus 2x minus 18. அப்போ x² plus 4x minus 21. -21 ஃபேக்டரைஸ் பண்ணால் மல்டிப்ளை பண்ணால் 21 வரணும். ஆட் ஆர் சப்ராக்ட் பண்ணால் 4. அப்போ 7 3s are. அப்போ x plus 7 x minus 3. அப்போ எக்ஸுக்கு 2 வேல்யூ. நெகட்டிவ் வேல்யூ நாட் எலிஜிபிள். அப்போ என்ன வேல்யூ எடுத்துப்போம்? 3. அப்போ x0ஓட ஆன்சர் 3. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஓவர். இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்ன? p0 கண்டுபிடிக்கணும். இந்த 2 ஈக்குவேஷனில் எதில் வேணாலும் போடலாம். எப்போதுமே எந்த ஈக்குவேஷன் சின்னதாக இருக்கோ அதில் சப்ஸ்டியூட் பண்ணிங்க, எது ஈஸியாக இருக்கோ அதில் பண்ணிங்க. அப்போ 2 × எக்ஸோட வேல்யூ 3 தானே. 6 - 3 3. அப்புறமா p0 x0 3 × 3 என்ன வரும்? 9. அப்போ சிஎஸோட ஃபார்முலா என்ன? இன்டிகிரல் 0 to x0 f of x dx minus p0 x0 0 to 3. இதுவா இன்டிகிரேட் பண்ணுங்க. 18x - 2 x²/2 minus x³/3 0 to 3 minus 9 கேன்சல் ஆகிடும். இது எக்ஸ் வர இடத்துலலாம் ஃபஸ்ட் 3 போடுங்க. 18 × 3 minus 3² minus 3³/3. கீழே 0. இந்த இடத்துல எங்கே போட்டாலும் 0 தான் வரும், அதனால் அதை போட்டு காட்டணும்னு தேவையில்லை. இன்கேஸ் ஆஃப் லாகு இ பவர்னு வந்தால் கண்டிப்பாக போட்டு காட்டுங்க, ஏன்னா அந்த இடத்துல வேல்யூ வரும். மற்றபடி ஃபுல்லாக எக்ஸ் டேர்ம்ஸ் வச்சு வருதுன்னா போடணுன்ற அவசியம் இல்லை. ஸோ 18 3s are 54 minus 9 minus 27/3 9 minus 9. First 54 minus 18 36 minus 9 27 யூனிட். இந்த கொஸ்டினில் ப்ரொடியூசர் சர்ப்ளஸும் கேட்டிருக்காங்க. ஸோ அந்த ஃபார்முலாவை எழுதிட்டு 9 - 2 x²/2 minus 3x. இது கேன்சல் ஆகிடும். 3² - 3 × 3 9. அப்போ 9 - 9 என்ன? 0. அப்போ 9 - 0 9 யூனிட். ஸோ கன்சியூமர் சர்ப்ளஸ் 27 யூனிட், ப்ரொடியூசர் சர்ப்ளஸ்
9 யூனிட். ஸோ எக்ஸாம்பிள் 3.27, 3.28, 3.29 பார்த்தாச்சு. இதில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். லலிதாஸ் மேக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.